ஹாய் கைஸ், இன்னைக்கு அப்படி என்ன பார்த்தீங்கன்னா மாஃபம் கட்ட போகிறோம் கைஸ். மாஃபம் இந்த வாட்டி அதை பட்டணும். ஏன்னா இந்த வாட்டி ட்ரிட்ரோலியர் டைம் மேலே வரல. யூடியூப் பார்த்து கட்டுறேன். ஆனால் க்ரௌட் கொடுத்து இந்த மாதிரி 8 ஸ்டேஸ் அப்புறம் பார்த்துக்கோங்க. கனெக்ட் ஆயிருக்கு அதே மாதிரி இப்படி ஓகே ஓகே. இப்போ இப்படிக்கா இந்த இடத்துல க்ரௌட் கொடுத்து இப்படி அப்புறம் லாஸ்ட் அந்த கைஸ் தப்பாக எடுத்துக்கிறேன். இந்த இடம் அப்புறம் இங்கே இப்போ ஒன்று ஆயிடுச்சு. ஒன்று இந்த மாதிரி 22 பிளாக் ஒன்று 2 ஐயோ 2 3 4 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 அதான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். 22 கரெக்டாக இருக்குமா? 40 எனக்கு பார்த்துக்கலாம். ஜம்ப் சப்பன் வாங்கி அப்படி இலக்கலாக எல்லாம் தப்பிச்சேன். இல்லை செப்பாண்டா சேவன் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். ஏறா கேட்கலாம். நீங்கள் அப்படி லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப். இது பார்ட் 75 நினைக்கிறேன். நம்ம 75 இருக்கும். எத்தனை இருக்கணும்னா 20 40 இருந்துச்சு. அப்புறம் 20 இருங்க ஷோ கணக்கு போட்டுருக்கேன். 40 தான் 20 18 பிளாக் இருக்கும். ஓகே இதே போவோம். யார் என்ன கேட்குறா வாங்கி போகிறாப்புல. ஆஹா க்ரௌட் கொடுக்கல சுற்றுவேன். கரெக்டாக வாங்கி இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணணும். பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கைஸ் முடிச்சிட்டேன். இதோ இந்த மாதிரி காட்டி முடிச்சிட்டேன். அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி போயிருக்கோம்ல அதே மாதிரி இருக்கும். 2 ஒன்று போட்டு வளர்ந்தால 8 பிளாக் ஒன்றும் 1 2 3 4 5 6 7 8 9 அது 9 மதியம் இல்லை. நானும் அதை பார்க்காம போயிட்டேன். இன்னும் கொடுமை பாருங்க கைஸ். ஸ்டோன் கற்று போயிட்டு இதே மாதிரி எல்லாம் தெரியும். தப்பு வைக்கிறேன். யார் என்ன சொல்கிறேன்? நான் தப்பு வச்சுருக்கேன். இது வச்சு போவோம். எப்படி கட்டணும்? இப்போ அந்த பை இதே மாதிரி இருக்கும். இதுக்கு கவுத்து கொடுத்துருவாங்க. இதே மாதிரி எல்லாம் சரி இருக்கும் கைஸ். 1 2 3 4 5 6 7 8 ஆஹா மணி கொட்டாண்டா. நீங்கள் எப்பவுமே க்ளவுட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பில்ட் பண்ணுறீங்கன்னா க்ளவுட்ஸ் கொடுத்து பில்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா க்ளவுட்ஸ் கொடுத்து பில்ட் பண்ணால் இதாகாது, ஃபுட்டு குறையாது. ஏன்னா ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா இதாகும். அது இருந்துச்சு பரவாயில்ல. ஸ்டோன் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது. பட் யாரும் நீ கேன் கோ அகைன் மைனிங் மைனிங் சொல்லலாம். 10,000 பிளாக் மைனிங்னு சொல்லலாம். நைட் ஆகுதா நம்ம நைட் ஆகுது. நைட் ஆனால் நம்மளுக்கு என்ன இப்படியே வைப்போம். இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு தண்ணி பண்ணுறேன் கைஸ். நான் நிறையாவே முடிச்சிட்டேன். ஃபார்மே கிட்டத்தட்ட முடிக்க போகிறேன். சொல்லிடுறேன் எந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி தான் கைஸ். நம்ம 8 பிளாக் விட்டோம்ல அதில் கடைசியே போயிட்டு தண்ணி ஊற்றி விட்டுருக்கேன். 2 பிளாக் அங்கேயும் அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி. அப்புறம் 2 பிளாக் மேலே வந்துடணும். மேலே வந்துட்டு இதை மாதிரி ஃப்ளோர் போட்டுட்டு அது மேலே ஒரு 2 பிளாக் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டா ஃபார்ம் வாஸ் கம்ப்ளீட் கைஸ். அப்புறம் ட்ராப் டோர் வைக்கணும். சொல்ல மாட்டேன். ட்ராப் டோர் வைக்கணும். அப்புறம் இப்போ முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு நான் வேணா உங்களுக்கு தண்ணி பண்ணுறேன் இங்கே கைஸ். ஃபார்ம் வாஸ் கம்ப்ளீட்டட். மாப்ஸ் இருங்க வரேன் சார் வரேன். வந்துட்டேன் கைஸ். கைஸ் ஃபார்ம் முடிச்சிட்டேன். ஒர்க் ஆகுதான் இப்போ போய் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃப்ளோர் போட்டோம்ல அது மேலே ஐயோ ஆக்கிட்டேனே பண்ணிட்டேனே பரவாயில்ல. அது மேலே ஒரு ஸ்லாப்ஸும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா யூஸ்ஃபுல் தான். இப்போ பார்ப்போம் எப்படி ராக்கெட்டே இல்லாமல் நாங்களாம் பார்ப்போம். இந்த மாதிரி வந்தாச்சு. ஃபார்ம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபார்ம் ஒர்க் ஆகணும் வேண்டிக்கோங்க. என்னடா ஒர்க் ஆகலையா? ஓகேச்சா? ஆஹா ஸ்மால் ஆயிடுச்சு. அங்கே பாருங்க 3 பேர் நைஸ். ஆஹா இங்கே பார்த்துட்டு என்னடா இது பார்த்துருச்சு 3 பேர் வெடிக்கிறக்குள்ள நான் போட்டுருச்சேன் ஃபஸ்ட்டு. என்ன அவ்வளோதானா? ஒரு மாப் பண்ணிருக்கு. கன் போர் கிடச்சா? ஆஹா 2 கன் போர் கிடச்சிருக்கு. நைஸ். ஓகே கீஸ் ஏஎஃப்கேஸ் பார்ட் நம்ம கட்ட வேண்டியதான். அதுக்கு போய் கட்டுவோம் மகேஷ். ஸ்வைன் வரடா ஸ்வைன் எங்கடா? அது இடையில ஃபோன் வந்துச்சு. அதே போய் இப்போ என்ன பண்ணணும்னா 100 பிளாக் நம்ம இந்த இடத்துல உடச்சிருக்கேன்ல எப்போ ஆஹா இது இங்கே இல்லை. அதுக்கு முன்னாடி 100 பிளாக் கரெக்டாக எடுத்து வச்சுக்குவோம். இதுங்க டாக் தேவையில்ல இது எனக்கு போட்டுருவோம். இல்லை 4 60 உனக்கு எதாவது தூக்கி அடையாள போட்டேன்ப்பா. வா தூக்கி மேலே போடணும் கீஸ். தேவையில்ல இதாக இருக்குது. தூக்கி அடைப்படா வந்துட்டேன் கீஸ். அது ஒரு ஃபோன் வந்துச்சு. இப்போ இந்த இடத்த வச்சுக்கோங்க. ஸ்டாஃப் ஹோல்டிங்ஸ் 100 பண்ணும். இது வேலை பண்ணிடுவோம். அவ்வளோதான். இதை போட்டே இருந்தால் அவங்க வேலையை வரும். இது போட்டு வேலை பண்ணிட்டு அது மேலே போய் நீங்கள் ஏஸ்கே பண்ண வேண்டியதான். இது காலி இது மேலே இருக்கும். இப்போ ஏஸ்கே பண்ணி அப்புறம் ஏஸ்கே பண்ணி எவ்வளோ வந்துருக்கணும் பார்ப்போம் கேஸ். ஓகே மேலே போகும். அப்போ நம்ம ஒன்றாலும் பார்ப்போம் கேஸ். நம்ம இங்கே தான் கட்டியிருந்தோம் அந்த ஃபார்மும் சுகர் கேன் ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம்.
மார்க் ஃபார்ம் ஒர்க் ஆரம்பிச்சிச்சு ஃபைனலி. அப்போ எத்தனை மார்க் ஃபார்ம் நம்ம இது வரைக்கும் கட்டியிருக்கோம், எதுவுமே வேலை செஞ்சது இதாவது வேலை செய்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷம். நீங்கள் அப்படி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், லைக் ஷேர். ஆஹா என்னடா ஒன்றும் போயிட்டுருக்கேன். ஆஹா போப்பா கவுச்சு. இங்கே ஏற்கே ஸ்பாட் ப்ரிண்ட் பண்ணிருக்கேன். பார்த்துக்க 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 இங்கே 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 இதுடா அவ்வளோதான் டார்ச் எடுத்துக்குவோம். அவ்வளோதான் உனி கொஞ்சம் நேரம் ஏஸ்கே பண்ணிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். கிட்டத்தட்ட ½ hour கிட்ட ஏஸ்கே இருந்திருக்கேன். போய் பார்ப்போம் அப்படி என்ன தான் இருக்குது. தோட்டம் ஆஃப் இருக்குது, ராக்கெட் இருக்குது, சாப்பிட்டு இருக்கோம். ஒதுக்க போகிறோம் சத்தம் நமக்கு தெரியாது. ஆஹா பறக்கிறோம் கைஸ், யார் ஃப்ளையிங். இங்கே ஃபார்ம் ஃபார்ம் இரு வரேன் வாட்ச். அப்புறம் சேஃப் லேண்டிங். மாப்ஸே வா கைஸ் பார்த்துருச்சு நினைக்கிறேன் கைஸ், பார்த்துருச்சு. இங்கே இருந்தாலும் ஏஃப்கே ஆகுது கைஸ். ஏஃப்கே ஆகிறோம். அதுதான் அது நம்ம அது தெரியாமல் 1/2 மணி நேரமாக வெளியே அங்கே நின்றுட்டு இருந்தேன். சரி திடீர்னு காணாமல் போயிடுச்சோ, என்னாச்சு? 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆச்சு. அப்போ இருங்க நைட் அப்போ ஏஃப்கே இருந்து அடிப்போமா மாசாக இருக்கும். கைஸ் நைட்டு மாப்ஸ் எதுவும் இங்கே வந்து ஸ்பானாக இருந்தது. நம்ம இந்த இடத்துல நின்று அடிக்க போகிறோம் மாப்ஸ் எல்லாத்தையும். நைட் நேரம் நல்லா மாப்ஸ் ஸ்பான் ஆகுங்கள. ஓகே ஆல் ரைட்டில் படிக்கலாம். யார் எதுவும் பார்க்கல. இருப்போம் நைட் நேரத்தில் ஏஸ்கே பண்ண போகிறேன். என்ன கற்றுக்கே இல்லை இல்லை கேட்டேன். ஸ்லாப் ஒத்துப்போம் எதுவும் முடியல. அப்போ அந்த செஸ்ட்டு கூடாது. நான் வந்துட்டான் செத்துரு. இந்த ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணலாம் கேஸ். வந்துட்டாங்களே செத்துறா. சாக மாட்டேங்கிறான். செத்துரு சாவுடா. அடிச்சுட்டு இருக்கேன் சாக மாட்டேங்கிறான். வாட் ஹேப்பன் போனோம் தெரியல. ஆஹா சாக மாட்டேங்கிறான். என்ன ஆச்சு? வாட் ஏதோ பக் ஆயிடுச்சு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறானே ஃபோன் அடிக்கிறதா உடைக்கிறானே. என்ன சாக மாட்டேங்கிறான். செத்துறான். ஹைட்டு பற்றி இது பக்கத்தில் கைஸ். மற்றபடி கைஸ் இது பார்த்தீங்களா ஃபுல்லாக இதாகிடுச்சு. இப்போ இதில் பார்த்துருக்கு. எல்லாம் ரோட்டன் ஃப்ளஷ் வச்சுருக்கு. நாய்க்கு வேணால் கொடுங்க இருந்துச்சு. என்னடா ஒன்றும் எவனும் வரல. ஃபுல்லாக பண்ணி ரொம்ப நேரம் ஏஃப்கே இருந்து இந்த நைட்டு கடந்துட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் இருந்தேன் கைஸ். என்னாலும் ஒர்க் ஆக முடியும் கைஸ். ஒர்க் ஆக முடியும் ஒர்க் ஆகுது. பட் டூடே ரொம்ப நேரம் ஆகுது. அடிக்கவே முடிய மாட்டேங்குது. ஐயோ என்ன நீங்கள் அப்படி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நான் 2 நாள் செஞ்சிருந்தேன். அதில் ஒரு பவு வேறு கூட கொடுங்க கைஸ். கன் பவுடர் நைஸ் இருங்க இது எடுத்துவோம். 6 கன் பவுடர் பார்ப்போம் எத்தனை கன் பவுடர் ஃபுல்லாக கிடைக்குது. நம்ம கன் பவுடர் தான் பிடிக்கும். ஓகே இடத்துல ஒரு க்ரீப்பர் வந்து டொம்மியில் வச்சுட்டு பார்க்கணும். ஆஹான்னு அடிச்சிருக்கு. அப்புறம் நம்ம இதில் கன் பவுடரே இல்லை. இதில் 14 இருக்குது. நைஸ் 29 கன் பவுடர் கிடச்சிருக்கு. பரவாயில்ல ஓகே தான். எதுவுமே இல்லாததுக்கு இதுவும் ஓகே தான். ஓகே இதில் எவ்வளோ கிடச்சிருக்கு பார்ப்போமா? சுகர் கேனில் என் வரைக்கும் எங்களுக்கு கம்மியாக தான் கிடச்சிக்கும். பார்ப்போம் 21 கிடச்சிருக்கு. நைஸ் இது 21 எத்தனை ராக்கெட் செய்ய முடியும் மட்டும் பார்ப்போம். சரி இதெல்லாம் தனியாக வச்சுருவோம். ராக்கெட்டை தனியாக வச்சுட்டு 2 நாள் ஏஃப்கே பண்ணதில் எத்தனை ராக்கெட் செய்ய முடியுது அது மட்டும் பார்ப்போம். இங்கே ராக்கெட் இதுவும் நல்லா தான் வேலை செய்யுது. ஈரா எடுத்துக்கலாம். சுகர் கேன் எல்லாம் தேத்தாச்சா? ஆல்ரைட். இப்போ இதாண்டா எத்தனை பேப்பர் செய்ய முடியுது மட்டும். ஐயோ மறந்துட்டேனே, ஒன்று மறந்து போயிட்டேன். செஸ்ட் ஓப்பன் செஸ்ட்டில் கொண்டு போய் இந்த ராக்கெட் வந்து வச்சுட்டோமா? எழுதுவோம். இப்போ கிராஃப்ட் பண்ணி பார்ப்போம். பேப்பர் வா வாங்கலாம் நீங்கள் செய்யலாம் கேஸ். ஓகே தான். நான் கொஞ்சம் நேரம் ஏஃப்கே இருந்தால் ஓகே தான் வருது. பேப்பர் தான் நிறையா கிடச்சிருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா. $87 ராக்கெட் செய்ய முடியுது. நல்லதுதான் கைஸ். 87ங்கிறது 1 ஸ்டாக்குக்கு மேலே. இதுவே நல்ல இதுதான் கைஸ். இதுக்கு மேலே என்ன கைஸ் வேணும்? ஃபைன்
நீங்கள் அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணுங்க கைஸ். நான் பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறேன். நீங்கள் அப்புறம் என் மெம்பர்ஷிப்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து ஒருத்தர் மட்டும் நான் குறைச்சிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஏன்னா என் சர்வர் ரொம்ப லாக் இருக்கும். ஆனா இங்கே பக்கத்தில் ஓகே 87 கிடச்சிருக்கேன். இது போதாதான் கைஸ். பேப்பர் வேணால் நல்லா வேலை செய்யுது. இது இதை வச்சுக்கோ அப்படி. இதுவும் 1 ஸ்டாக் இருக்கட்டும். நம்மகிட்ட ராக்கெட்ஸ் நம்மகிட்ட இருக்கும். ஆஹா ஏதோ ஒரு குளியில் விட்டுனே. ஆஹா நைட் ஆகுது. ஆஹா குளியில் விட்டு செதுறி விடுறேன். காப்பாற்றுங்கோ என்னைக்கு தூங்கி என்ன போகிறேன். சுகர் இருக்கேண்ணா பார்க்க அந்த பச்சை கலரில் க்ரீப்பர் ஆட்டம் இருந்துச்சு. ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன். தூங்கிட்டாப்பில் லைக் சப்ஸ்கிரைப் தான் பண்ணுங்க கைஸ். பாவம் அதில் தெரியல ரெக்கார்டு. ஓகே ஆல்ரைட் ரெக்கார்டு ஆகுது. பாருங்க இந்த ஃபார்ம் தான் கைஸ் மாஸ் ஃபார்ம் நல்லாவே வேலை செய்யுது தெரியுதோ. நம்ம எவ்வளோ நேரம் இதில் கற்றுப்பேன் எதுவும் இல்லை. பட் ஓகே கைஸ் வந்துட்டேன். இதோ வந்துருக்கேன். ஃபோன் வந்துச்சு கைஸ். அதனால் அதை கட் பண்ணிவிட்டேன். ஆஹா லாக் அடிக்குது. இந்த இடத்துல இப்படி லாக் அடிக்குது. அப்போ என் தெரிஞ்ச மாபு இருக்குது. மாபே இருக்கே இல்லையே. போன கைஸ் மாப் தான் வச்சுரு. அடுத்தது ஐன் ஃபார்ம் தான் கைஸ் பண்ணணும். நம்ம ஸ்வை பறந்தேன்னு ஃபார்ம் என்னால் பெருசாக இருக்குது. ஸ்வை ஏன் நின்றுடா நானும் வரேன். ஆஹா 100 பிளாக்ஸ் நல்லா ஸ்னோவில் பனி பெஞ்சிருக்கு. பனி இல்லாமல் கைஸ் மேலே பெய்யும். ஏதாவது அப்டேட்டோ நான் அப்டேட்டை பண்ணல என்றைக்குமே. எதுக்கு மாப்ஸ் பண்ண மாதிரி அதிகமாக இருக்கா? ஆமாம் கைஸ் மாப்ஸ் பண்ண அதிகமாக வச்சுனா நல்லா இதுதானே நம்மளுக்கு. ஆச்சு இது கைஸ் அங்கே என்னமோ தெரியுது. வாட்ச் வராட்டா இங்கே பாருங்க. முடியல ஏன்னா பயமாக இருக்குது. இருக்கு அங்கே வேறு என்ன இது? ஓ நெதரைட்டா நெதரைட்டிங்க இருக்குது கைஸ். நெதரைட்டிங்கிட்டு அது எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு 100 பிளாக் மேலே இருக்கும். அதனால் அது கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ண கைஸ். ஏண்டா நான் முடியும் போகிறோம்ப்பா. ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு எனக்கு செய்கிறது. ரொம்ப டைம் ஆச்சு கைஸ். ஒரு நாளா 2 நாளா அது மைண்ட் பண்ணுறதுனால நான் அப்போ வந்து ஆச்சர் வந்திருக்கும். ஆச்சர் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல போடுவோம் கைஸ். ஆச்சர் நான் நாளைக்கு ஆச்சர் போட்டுருவோம். இதே ஆச்சர் மாறும். ஏன்னா ஆச்சர் ரொம்ப நாள் ஆச்சு போட்டு கொஞ்ச நேரம் இருப்பான். எஃப்கே ஆகி இருப்பான். எவ்வளோ நேரம் இருக்குது எஃப்கே நீங்களே கண்குள்ளாக கட்சி பாருங்கள். 20 எத்தனை ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு போவோம். நீங்கள் அந்த 30 செகண்ட்ஸ் ஒரு லைக்கை போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் கைஸ். ஏன்னா நம்ம லைக்கு சப்ஸ்கிரைப் முக்கியம் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாலே மற்றவங்க பார்ப்பாங்க. இல்லைன்னா யார் கைஸ் பார்ப்போம் என் வீடியோலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்படி எவ்வளோச்சு 5 செகண்ட்ஸ் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நான் பாவம் கைஸ். ரொம்ப பாவம் கைஸ். ஏன் சொல்கிறேன்னா இருக்கிறது 30 சப்ஸ்கிரைபர் கைஸ். ஏன்னா வீடியோ போட்டு 150 வீடியோ போட்டிருக்க வரைக்கும். ஆமாம் 200 வீடியோ போட்டு 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே எடுப்பான். அதுக்கு மட்டும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண படிக்கிறீங்க பார்க்கவும் படிக்கிறீங்க. ஆமாம் கைஸ் பார்க்குறது வியூஸ் எவ்வளோனா 1 இல்லை 2 தான் கைஸ் போகுது. ஓகே நான் இப்போ போனால் கைஸ் கீழே நாம ஏன்னா 1 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நான் பாவம் கைஸ் சத்தியமாக சொல்கிறேன். நான் 2 வருஷம் வச்சு 2 வருஷம் வச்சு ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் 30 கூட ஆகலை. 30 ஒன்லி கூட ஆகலை. 27 தான் இருக்கணும். 3 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் 30க்கு போகிறதுக்கு. ஆமாம் 1 மில்லியன் பக்கத்தில் இருக்கோன்ட்டு அப்படியே 10K 30K வச்சுருப்பான். நான் மட்டும்தான் போகிறேன். டேமேஜ் நம்பர் சாலை நம்மளுக்கு அது டேமேஜ் ஆகிறது சாதர். நான் இப்போ எப்படி ஏறுவேன்? அந்த புளியை நான் தான் போலி வைத்தேன். எதுக்கு நானும் மறந்துட்டேன். சரி நல்லா மாப் சேஃப் பண்ணாங்க. பரவாயில்ல கைஸ். நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுவோம். ஒரு ரவுண்டு போயிட்டு முடிச்சுவோம். ஐன் ஃபார்ம் நான் இங்கே தான் கட்டணும். ஏன்னா நான் மண்டே